ஸோ தமிழ் மற்றும் தமிழ் டப்பிங்ல வெளியே இருக்கக்கூடிய ஒரு 6 தரமான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க இப்பதான் புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஹாலிவுட்ல ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸா எடுத்து வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த சீரிஸ்ல வரக்கூடிய ஒரு சில சீன் எல்லாமே பார்க்கும்போது பயங்கர டிஸ்டிபிக்கா இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சரி, இந்த சீரிஸோட கதை என்ன அப்படின்னா, இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே கரெக்டா நைட் டைம் போல ஒரு ரயில்வே ட்ராக் பக்கத்துல இறந்து போன ஒரு பெண்ணுடைய சடலம் பாத்தீங்கன்னா கிடைக்குது. இதுல மெயினா அந்த பெண்ணுடைய உடம்புல பாத்தீங்கன்னா துணி எதுவுமே இல்லாத கை கால் கட்டப்பட்டு கழுத்தறுத்த நிலையில பாத்தீங்கன்னா இறந்து போயிருக்கா. சோ போலீஸ் வந்து அந்த இடத்துக்கு வராங்க. அட் த சேம் டைம் ஒரு ஃபாரஸ்டிங் டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க நம்ம சீரிஸோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு அப்படியே பேரலாம் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல ஒரு கில்லர் பாத்தீங்கன்னா பெண்களை மட்டுமே டார்கெட் பண்ணி கொலை பண்ணி வந்துட்டு இருப்பான். பட் நம்ம ஹீரோயின் அந்த டைம் பீரியட்ல அந்த கில்லரை வந்துட்டு எப்படி பிடிச்சிருப்பாங்க. ஆனா திரும்பவுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல கொலை அப்படின்றது நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இந்த மாதிரியான கொலைகளை யார் பண்றாங்க அப்படின்றத நம்ம சீரிஸோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா அந்த கில்லரை நம்ம ஹீரோயின் பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த சீரிஸோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்பீடா தான் கொண்டு போவாங்க. பட் சீரிஸ்ல காமிக்கக்கூடிய எல்லா சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா பயங்கர பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பிளான் பண்ணிக்கோங்க. ஃபைனலா இந்த சீரிஸோட பேரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கேட்பட்டா அமேசான் பிரைம்ல பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ் வந்து இப்போ தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற சீரிஸ் வந்து ஸ்பானிஷ்ல ஒரு நாள் நைட் நடந்த சம்பவத்தை மையமா வச்சு இந்த சீரிஸை வந்து எடுத்திருக்காங்க. சரி, கதை என்ன அப்படின்னா, சீரிஸோட ஸ்டார்டிங்ல கரெக்டா நைட் டைம் போல பிச்சோரமா ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா கார்ல போயிட்டே இருக்கா. இப்ப திடீர்னு யாருன்னே தெரியாத ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து கார் மேல ஏற்றி கொலை பண்ணிடுறா. சோ திடீர்னு என்ன பண்றது அப்படின்னு தெரியாத ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும்போது டென்ஷன்ல இவருடைய 2 சிஸ்டருமே பாத்தீங்கன்னா கால் பண்ணி வர வைக்கிறா. சோ அவங்களுமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு சீக்கிரமாவே வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நடந்த எல்லா விஷயத்தையுமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறா. ஒரு இடத்துல இதுக்கு மேல இந்த இடத்துல அந்த பாடி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சேஃபே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல அந்த பாடி வந்துட்டு புதைச்சிடுறாங்க. சோ மறுநாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் இவனோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, உண்மையிலேயே இவங்க சொன்ன கதைகள்ல இது வந்துட்டு உண்மையா நடந்துருச்சு, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த சீரிஸோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஸ்பீடா தான் கொண்டு போவாங்க. அது மட்டும் இல்லாத சீரிஸ்ல வரக்கூடிய ஒரு கேரக்டருமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வியர்டான கேரக்டரா டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ கிரைமே பாத்தீங்கன்னா தரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ட்விஸ்ட் அதோட அல்டிமேட்டா இந்த சீரிஸ்ல ஒர்க் அவுட் ஆயிருச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீரிஸோட பேர் பாத்தீங்கன்னா தட் நைட். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த சீரிஸை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான எராட்டிக் கலந்த கிரைம் த்ரில்லர் கொண்டு போவாங்க. மெயினா இந்த சீரிஸ்ல கிரைமை தவிர மிச்சம் எல்லாமே பாத்தீங்கன்னா தரமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, கதை என்ன அப்படின்னா, இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்ல யார் அப்படின்னு அடையாளம் தெரியாத அளவுக்கு ஒரு பாடி பாத்தீங்கன்னா பாத் டப்ல வந்துட்டு செஞ்சு போன நிலையை வந்துட்டு கிடைக்குது. ஸோ போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒன்பதுனா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்காங்க. ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இந்த சம்பவம்லாம் நடக்கிறதுக்கு ஒரு 56 நாளுக்கு முன்னாடி நம்ம சீரிஸோட ஹீரோவான ஆலிவர், கிளாரா இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப்ல வந்துட்டு மீட் பண்ணி நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது போக ஆரம்பிக்குது. பட் இவங்க 2 பேருடைய உண்மையான ஐடென்டிட்டி என்ன அப்படின்றது இவங்க 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா சுத்தமா தெரியாது. பட் இருந்தாலுமே 2 பேருமே பாத்தீங்கன்னா தரமான சம்பவங்களோடு சேர்த்து இவங்களோட லைஃபை வந்துட்டு ஒன் பை ஒன்னா லீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, உண்மையிலேயே அந்த பாத் டப்ல இறந்து போன பாடி அப்படின்றது யாருடைய பாடி, கடைசியா போலீஸ் அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது அந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த சீரிஸ் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு எராட்டிக் கலந்த கிரைம் த்ரில்லர் ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா இந்த சீரிஸ் வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீரிஸோட பேர் பாத்தீங்கன்னா 56 Days அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் அடுத்து போக போற சீரிஸ் பாத்தீங்கன்னா தெலுங்குல வந்துட்டு வெளிவந்திருக்கு. ஒரு நீட்டான கிரைம் த்ரில்லர் சீரிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, கதை என்ன அப்படின்னா, இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்ல கரெக்டா விடிய காத்தால ஒரு 4:30 மணி போன ஒரு அழகான பொண்ணு பாத்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு போறா. பட் போன அந்த இடத்துல எந்த ஒரு பஸ்ஸுமே பாத்தீங்கன்னா வரல. அப்ப பக்கத்துல கிளீன் பண்ற ஒரு லேடி கிட்ட இந்த மாதிரி பஸ் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேட்டி பக்கத்துல இருந்த ஒரு பஸ்ல பாத்தீங்கன்னா ஏறி உட்காரா. அப்ப திடீர்னு யாரு அப்படின்னு தெரியாத மாஸ்க் போட்ட ஒரு நபர் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு ப்ரூட்டலா ரேப் பண்ணிருக்கான். சோ அந்த ஏரியாவை சேர்ந்த மீடியா அதுக்கப்புறம் பப்ளிக் இவங்க எல்லாருமே அந்த பொண்ணுக்கு நடந்த அநியாயத்துக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல பாத்தீங்கன்னா அதிகமா பிரஷர் போட்ட காரணத்தினால சஸ்பெண்ட்ல இருக்க நம்ம சீரிஸோட ஹீரோவான விக்ரம் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம்லாம் என்ன, கடைசியா நம்ம சீரிஸோட ஹீரோ அந்த கிரைம் பண்ண நபரை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த சீரிஸ் எல்லாமே பெருசா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாத ஒரு நீட்டான கிரைம் த்ரில்லர் சீரிஸா கொண்டு போயிருக்காங்க.
ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீரிஸோட பேர் பார்த்தீங்கன்னா விக்ரம் ஆன் டியூட்டி. ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் அடுத்த போக போற சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான கிரைம் கலந்த மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்னு கூட சொல்லலாம். இதாக்கு இந்த சீரிஸுக்கு சீசன் 1 பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுவுமே தமிழ் டப்பிங்ல அவைலபிள் இருக்கு. சரி, இந்த சீரிஸோட கதை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சீரிஸோட ஹீரோ பார்த்தீங்கன்னா சீசன் 1ல அவருக்கு நடந்த எல்லா சம்பவத்துமே போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒரு ஸ்பீச்சா கொடுத்து திரும்ப டியூட்டிக்கு வந்துட்டு ஜாயின் பண்றாரு. இதுக்கு அப்படியே பேரலாம் ஒரு தனி தீவுல பொண்ணுங்களை வச்சு ஜாலியா பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாருன்னே தெரியாத ஒரு 2 பேர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாருமே போட்டு தள்ளிட்டு அந்த பொண்ணுங்களை வந்துட்டு காப்பாத்தி கொண்டு போயிடுறாங்க. நம்ம சீரிஸோட ஹீரோ புதுசா டியூட்டிக்கு ஜாயின் பண்ண உடனே ஒரு பெரிய பிசினஸ் மேனோட உயிருக்கு த்ரெட் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்துட்டு தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, உண்மையிலே இந்த கொலையை வந்துட்டு யார் பண்றாங்க அப்படின்றது நம்ம சீரிஸோட ஹீரோ கடைசியா கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த சீரிஸ்ல அங்கங்க வரக்கூடிய கில்மா சம்பவத்தோடு சேர்த்து ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா செம்மையா கொண்டு போவாங்க. அதுலயும் அந்த கிரைம் த்ரில்லர் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீரிஸோட பேர் பாத்தீங்கன்னா கிராஸ் சீரிஸோட சீசன் 2, சீசன் 1 அதுக்கப்புறம் சீசன் 2 இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் அடுத்த போக போற சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்குமெண்ட்ரி வெப் சீரிஸ் தான். இதற்கு இந்த சீரிஸ் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா உண்மையான சம்பவம் நடந்த அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது ஒரு மாதிரி வியர்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த சீரிஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, கதை என்ன அப்படின்னா ஆக்சுவலா 90s டைம் பீரியட்ல இந்தியாவில் நடந்த ஒரு 5 கொலைகளை மையமா வச்சு இந்த சீரிஸோட கதைகளை பார்த்தீங்கன்னா நகரும். அதுலயும் மெயினா மேரேஜான பெண்கள் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டை அவங்க எப்படி வந்துட்டு கொலை பண்றாங்க, ஸோ அந்த கொலையை மறைக்கிறதுக்காக என்னமான ஒரு டிசிஷன்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க அப்படின்றத இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரியா பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயினா இந்த சீரிஸோட ஒரு எபிசோடுமே பார்த்து முடிக்கும் போது இப்படி எல்லாம் கூட கொலை பண்ணீங்களா அப்படின்ற தாட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகலாம். சீரிஸோட பேர் பாத்தீங்கன்னா ஹனிமூன் சி ஹட்டாயா. ஜி5ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற சீரிஸ் பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்துட்டு வெளிவந்திருக்கு. இன்ஃபேக்ட் இந்த சீரிஸ்ல சமுத்திரக்கனி தான் பாத்தீங்கன்னா லீட் ரோல் பண்ணியிருக்காரு. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஆந்திரா அதுக்கப்புறம் தமிழ்நாடு பார்டர்ல இருக்கிற ஒரு வில்லேஜ்ல கரெக்டா நைட் டைம் பார்த்து மேரேஜ் ஆன கப்புள்ஸை பாத்தீங்கன்னா மர்ம நபர்கள் வந்துட்டு கொலை பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சீரிஸோட ஹீரோவான சமுத்திரக்கனி பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல 20 வருஷமா எஸ்ஐயா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் இருந்தாலுமே இப்போ வரைக்குமே அவருக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கல. ஸோ அதனாலே இந்த போலீஸ் வேலையை விட்டுட்டு டியூஷன் ஏதாவது எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு புது லேடி இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அந்த ஸ்டேஷனுக்கு ஜாயின் பண்றாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேர் சேர்ந்து அங்க நடக்கிற அந்த மர்மமான கொலைகளை பண்றது யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக என்னமான ஒரு முயற்சியெல்லாம் எடுக்கிறாங்க. கடைசியா அந்த கொலையாளியை இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னா அந்த சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த சீரிஸோட ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். பட் மேக்கிங் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீரிஸோட பேர் பாத்தீங்கன்னா தடயம். ஜி5 OTT ஆப்ல அவைலபிளா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா இந்த மூவிஸ் அதுக்கப்புறம் சீரிஸோட அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம காக்க முடிச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.